டாக்டர் 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 வேர் இஸ் தி டாக்டர்? டாக்டர் எங்க? நர்ஸ் இங்க பாருங்க, எமர்ஜென்சி கேஸ் இது. ப்ளீஸ் டாக்டரை கூப்பிடுங்க. மேம் எமர்ஜென்சி கேஸா டாக்டர் வெளிய போயிருக்காரு. அப்படினா அவரை சீக்கிரமா கூப்பிடுங்க. சீக்கிரமா டாக்டரை கூப்பிடுங்க. எங்க பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப டாக்டரை கூப்பிடலனா என்ன வேணாலும் நடக்கலாம். ப்ளீஸ் டாக்டரை கூப்பிடுங்க. டாக்டர் யாரா இருந்தாலும் சீக்கிரம் கூப்பிடுங்க. சார் டாக்டர் வேற பேஷண்டோட பிஸியா இருக்காரு. இவங்களுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். டாக்டர் கூப்பிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், எமர்ஜென்சி கேஸ். ஒரு நிமிஷம். சொல்லு. வாட்? என்ன இது டாக்டர்? உங்களுக்கு தெரியலையா இவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு? போனை வைக்கிறீங்களா இல்லையா? உங்களால எப்படி போன் பேச முடியுது? இவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு. நம்ம டாக்டர் ஆகும்போது நம்ம என்ன சத்தியம் பண்றோம்? நம்ம ஃபேமிலி பர்சனல் லைஃப்ல ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம பேஷண்ட்ஸோட உயிரை காப்பாத்துவோம்னு சொல்றோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம காப்பாத்துவோம்னு சத்தியம் பண்றோம். நமக்கு என்ன ஆனாலும் சரி, ப்ளீஸ் இவங்களை வந்து காப்பாத்துங்க. ப்ளீஸ் இவங்களோட உயிர் ஆபத்துல இருக்கு. இமிடியேட்டா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். ப்ளீஸ் இவங்களை கூட்டிட்டு போங்க. ஐ அம் சாரி. டோன்ட் வரி. இவங்களுக்கு எதுவும் ஆகாது. வாட் பாய், சீக்கிரம் இவங்களை ஓட்டி கூட்டிட்டு போ. நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க ப்ளீஸ். சரளா, நீங்க கவலைப்படாதீங்க. ஜானகி கூடிய சீக்கிரமே சரியாயிடுவா. நான் இது வந்துடுறேன். அவங்க குணமாயிடுவாங்க. She will be all right. What do you mean she'll be all right? Of course she'll be all right. அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே ஆக வாய்ப்பில்லை. அவங்க கண்டிப்பா நார்மல் ஆயிடுவாங்க. எஸ், நானும் அதே தான் சொல்றேன். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. இவங்க பெஸ்டான டாக்டர்ஸ். அவங்களுக்கு குணமாக்கிடுவாங்க. She will be all right. அட, நீ எதுக்காக அதே சொல்ற? நான் தான் சொல்றேன்ல, she'll be all right இல்ல, she will definitely be all right. அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. பிரீதா, ஒரு நிமிஷம் இங்க பாரு. இதுக்கெல்லாம் நீதான் காரணம். எதுக்காக அங்க போக விடாம தடுத்த? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன்ல, போன்ல என்கிட்ட பேசணும்னு நினைக்கிற ஆண்டி ஒருவேளை ஜானகி ஆண்டியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல. என்ன போக விடுங்கன்னு நான் அவ்வளவு கேட்டேன். ஆனா நீதான் என்ன தடுத்து நிறுத்தின. ஒருவேளை நான் மட்டும் அவங்கள போய் அங்க பாத்திருந்தா அவங்க ஜுவல்லரி ஷாப்குள்ள வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க உள்ளேயும் வந்திருக்க மாட்டாங்க. இந்த ரவுடிங்களும் ஷூட் அவுட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிருக்காது. எப்படி இருக்காங்க பாரு. இதுக்கெல்லாம் நீதான் காரணம். நீதான் நாங்க போக விடாம தடுத்த. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஏய் பிரீதா, இது பாரு. ஓகே சாரி. உன் மேல எந்த தப்பும் இல்ல. என் மேலதான் தப்பு இருக்கு. உன் மேல எந்த தப்பும் இல்ல. இது பாரு, என் மேலதான் தப்பு. உன் மேல எந்த தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு இருக்கு. நீ என்ன பண்ணு? நான் அம்மாவை காப்பாத்த போயிருக்கலாம்ல. ஆனா ஜானகி ஆண்டி, ஒருவேளை ஜானகி ஆண்டிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் லைஃப் முழுக்க கில்ட்டியாவே ஃபீல் பண்ணுவேன். பிரீதா, உன் மேல எந்த தப்பும் கிடையாது. என்னாலதான் எல்லாமே உன்னால எதுவும் நடக்கல. ஆகாது. நிஜமாவா? நிஜமாதான். பிரீதா, பாட்டி. பிரீதா,
பாட்டி ஜானகி ஆண்டி. இல்லம்மா, ஜானகிக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத. அவ சீக்கிரமா குணமாயிடுவா, அழாதம்மா. ஒண்ணும் ஆகாது, ஜானகி சீக்கிரம் குணமாயிடுவா. அவ எழுந்திருச்சு நடக்கிறத நான் பாக்கல, அவளோட பேச்ச நான் கேட்கல. என்ன அவ பார்க்காமலே எப்படிமா போவா? ஆமா, அவளுக்கு எதுவும் ஆகாது, சீக்கிரமா குணமாயிடுவா. கண்டிப்பா அவ குணமாயிடுவாமா, நீ கவலைப்படாத. You're tensed. நீ கவலைப்படாத, ஜானகி ஆண்டிக்கு எதுவும் ஆகாது. ஸ்டூபிட் மாதிரி பேசுறான். அந்த ஆண்டி குணமாக கூடாதுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அவ குணமாயிட்டா என் லைஃபும் பிருத்வி லைஃபும் அவ்வளவுதான். என்ன, யாரும் அசையக்கூடாது. எங்க நிக்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க. உங்களை யாராவது என்னோட பாசமான ஜானகி ஆண்டி, என்னோட பிரீதா, இல்ல என்னோட குடும்பத்தை அழிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் உங்க யாரையும் விடவே மாட்டேன், கொன்னுடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? நான் உன்னை விட மாட்டேன். உன்னை வேண்டாம், ஷூட் பண்ணாத. எதுக்கு என்னோட வருங்கால மாமியார் என்னை இப்படி பாக்குறாங்க? ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சோ? இல்லனா நான் டென்ஷனா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணது பத்தலையா? பிருத்வி, நீ இன்னும் கொஞ்சம் அதிகமான டென்ஷனை காட்டு. ஏன்னா இந்த முட்டாளுங்களை டென்ஷனா இருக்கிற மாதிரி நடிச்சுதான் என்னோட வலையில விழ வைக்க முடியும். எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துச்சு? ஜானகி ஆண்டிக்கு ஏன் இப்படி நடந்துச்சு? ஆண்டி, நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. ஜானகி ஆண்டியை நினைச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஜானகி ஆண்டியுடைய நிலைமையை பார்க்கும்போது என் நிலைமை மோசமாகுது. ஐ விஷ் காட் ஜானகி ஆண்டிக்கு நடந்தது எனக்கு நடந்ததா கூட நல்லா இருந்திருக்கும். ஜானகி ஆண்டிக்கு பதிலா என்ன ஷூட் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. ஜானகி ஆண்டியை காப்பாத்த நான் போலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள ஜானகி ஆண்டி நடுவுல வந்துட்டாங்க. ஆண்டியோட இந்த நிலைமைக்கு நான் தான். கொஞ்சம் நிறுத்துறியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாத. இது எல்லாத்துக்கும் நீ மட்டும் தான் காரணம். ஜானகி இப்படி இருக்கானா அதுக்கு நீ தான் காரணம். வாட்? டாம் இட். இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு போல இருக்கே. நான் ஆமா, நீ மட்டும் தான் காரணம். இல்ல எதுக்காக? குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படி ஒரு விளையாட்டு விளையாடுனீங்க. அந்த ரவுடிங்க கிட்ட உண்மையான துப்பாக்கி இருக்குன்னு தெரியும்ல. ஆரம்பத்துல ஒருத்தனை ஷூட் பண்ணி ஒருத்தங்களை கொண்டதை நம்ம தான் கண்ணால பார்த்தோம்ல. அப்படி இருந்தா எதுக்கு தேவையில்லாம அவங்கள போய் நீ மிரட்டின? உன்னாலதான் அந்த ரவுடிங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அவங்க என்னதான் ஷூட் பண்ணாங்க, ஆனா நடுவுல ஜானகி வந்துட்டா. இன்னைக்கு அவளோட இந்த நிலைமைக்கு நீ மட்டும்தான் காரணம். நீ மட்டும்தான் பிருத்வி. நீ எதுவும் பேசாத, ஒரு வார்த்தை கூட பேசாத, எதுவும் சொல்லாத. ஆண்டி, என் மேல என்ன தப்பு இருக்கு? நான் எல்லாருக்கும் நல்லதானே யோசிச்சேன். நான் எல்லாரையும் காப்பாத்தணும் தான் யோசிச்சேன். அந்த ரவுடிங்ல பயமுறுத்தணும்னா எப்படி பயப்படுவாங்க? அவங்க கிட்ட உண்மையான துப்பாக்கி இருந்துச்சு. அவங்க ரவுடிங்க எப்படி பயப்படுவாங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டியே. எனக்கு ஜானகியோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம் பிருத்வி. அத்தை, பாட்டி, அத்தை, சரளா, அத்தை உங்களுக்கு தெரியுமா? ஜானகி வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சிட்டா. அவ பேசுனா, அவ என்கிட்ட பேசுனா, பிரீதா கிட்ட பேசுனா, ஸ்ருதி கிட்ட பேசுனா. அந்த ரவுடிங்க என்னதான் சுட்டாங்க, ஆனா நடுவுல வந்து அவ என்ன காப்பாத்திட்டா. அவளுக்கு என்ன ஆகும்னே தெரியல.
நீ கவலைப்படாத சரளா, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. வாழ்நாள் முழுக்க நம்ம அழற மாதிரி நம்ம எந்த கெட்டதும் பண்ணல. நீ கவலைப்படாத, ஜானகி சரியாயிடுவா. ஆமா, நிஜமாவா சொல்றீங்க அத்தை? ம். நீங்க முதல்ல அங்க உட்காருங்க அத்தை. ஆ, நீ இரு. வா, நீயும் உட்காரு. என்ன பேசிட்டு இருக்காங்க இவங்க? ஒருவேளை அந்த ஜானகி மட்டும் கண் முழிச்சிட்டானா அதுக்கப்புறம் நான் ஒரேடியா தூக்கல தொங்கி மேல போக வேண்டியதுதான். இந்த ஜானகி என்னால கொல்லவே முடியலையே. என்ன கொல்லாம இவ போக மாட்டா போல இருக்கே. மைடியர் உலகமே, எப்படியாவது இப்போ பூகம்பம் வந்து அந்த ஜானகிய ஒரேடியா உள்ள இழுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இல்லையா என்னையாவது உள்ள இழுத்துக்கோ. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எங்க போறது, என்ன பிளான் பண்ணி தப்பிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. டாக்டர் ஹார்ட் பீட் டிராப் ஆகுது. டோன்ட் பேனிக், நான் பார்க்கறேன். இப்படி வா. என்ன? உனக்கு ஆபரேஷன் நடந்திருக்கா? இல்ல, உனக்கு நடந்திருக்கா? இல்ல இல்ல, எனக்கு நாளைக்கு நடக்கும். நீ முதல்ல இன்னைக்கு போய் ஆபரேஷன் பண்ணிக்கோ. போ. என்ன லூசா இருப்பான் போல. எனக்கு ஒண்ணுமே புரியல. அட கடவுளே, இந்த ஜானகி கிழவி சின்ன வயசுல என்னதான் சாப்பிட்டாலோ எனக்கு தெரியல. இவளை கொல்லவே முடியல. இல்ல, இதுக்கு முன்னாடி நான் கரணோட வீட்டுல மாடியில இருந்து தள்ளி விட்டேன். அந்த கிழவி கீழே விழுந்தா, ஆனா சாகவே இல்லை, பேரலைஸ் ஆயிட்டா. ரெண்டாவது முறை மால்ல படியில இருந்து தள்ளி விட்டேன். அப்பவும் சாகல. அற்புதமே நடந்துருச்சு. எழுந்துச்சு பேச ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த ரவுடிங்ல வச்சு ஷூட் பண்ண வச்சேன். அப்பவும் சாகவே இல்லை, காயம்தான் பட்டிருக்கு. அண்ட் ஐம் டேம் ஷூர் இன்னைக்கு இவ சாகாம கண்ணை திறக்க போறா. கண்ணை திறந்து என்னோட உண்மையை சொல்ல போறா. இந்த ஜானகி கிழவி கண்ணு முடிச்சதும் என்னை பத்தின உண்மையெல்லாம் எல்லார்கிட்டையும் சொல்ல போறா. என்னை பத்தின ரகசியத்தெல்லாம் சொல்ல போறா. அப்புறம் என் நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. இல்ல, நான் இப்படி யோசிக்க கூடாது. என்னோட பேரு பிருத்வியாச்சே. என்னோட வேலை 2 நிமிஷத்துல மத்தவங்கள என்னோட வலைக்குள்ள விழ வைக்கிறது தான். இல்ல பரவாயில்ல, இந்த முறை நான் எனக்காகவே பிளான் பண்றேன். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்க முடியாது. சோ நான் ஒண்ணு பண்றேன். இந்த சிச்சுவேஷன்ல இருந்தே தப்பிச்சிடுறேன். ஒரு புது இடத்துக்கு போயிடுறேன். அங்க எனக்கு ஒரு புது பேர் இருக்கணும், புது ஐடென்டிட்டி இருக்கணும். அட டென்ஷனே இருக்காது, எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடும். கேர் ஃப்ரீ வாழ்க்கையில இருக்கலாம். என்ன பத்தி யோசிச்சியா? நீ என்ன இவ்வளவு செல்ஃபிஷா இருக்க பிருத்வி? எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. நான் இங்க இருந்து போயிடுவேன், ஒரு புது வாழ்க்கையை வாழ்வேன்னு யோசிக்கிறேன். என்ன பத்தி யோசிச்சியா? நீ மாட்டிக்கிட்டேன்னா நானும் தானே மாட்டுவேன். அப்புறம் நம்ம குழந்தை, இந்த குழந்தைய பத்தியும் அந்த ஜானகி கண் முழிச்சா எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா தெரியுமா? ஒருவேளை ஜானகி மட்டும் உயிரோட இருந்தானா அவன் நம்மள கொன்னுடுவா. வேற யாராவது இருந்திருந்தா பணத்தை கொடுத்து அவங்க வாயை அடைச்சிருக்கலாம். ஆனா ஜானகி அந்த மாதிரி ஆளே கிடையாது. பிரீதா மேல ரொம்ப பாசமா இருப்பா. காட், இந்த ஏழைங்களோட பாசம் ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பேபி. இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப நம்ம வாழ்க்கை அழிய போகுது. நம்ம என்ன பண்றது, எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே இங்க என் உயிர் ஆபத்துல இருக்கு. விட்டா நீ எனக்கு கொன்னுடுவ போல இருக்கு. நான் ஆல்ரெடி எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? கொஞ்சமாவது எனக்கு யோசிக்கிறதுக்கு நீ டைம் தரியா? நீ என்ன நினைச்ச? அந்த ஜானகி கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சியா? அப்படிலாம் நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்ல, ஜானகியோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். அந்த ரிஷப் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீ உலகத்துல எங்க போய் மறைஞ்சாலும் சரி, பிரயோஜனமே இல்ல. அவங்க உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. ஜானகி எப்பவுமே வாயை திறக்க கூடாது. ரைட், தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? அது ஜானகி கேள்வி வாய் திறக்க கூடாது. எப்படி?
அவளோட கதைய நாம ஒரே அடியா முடிச்சு விட்டுறலாம். அவ மட்டும் உயிரோட இல்லனா நாம பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. We will kill her. அவ மூச்சு ஒரே அடியா நின்னு போயிடும். ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? அவளை யாரு கொல்லுவா? இது ஹாஸ்பிடல் ஆச்சே. எக்ஸ்கியூஸ் மீ. பேபி ப்ளீஸ் என்கிட்ட சொல்லு. நம்ம இந்த ஜானகியோட கதையை எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லு. எனக்கு பேபி, ஒண்ணுமே நான் ஒரு புரியல. உண்மையை சொல்லட்டுமா? என்னோட மைண்ட் பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அது பிரீதாவோட வீடா இருந்திருந்தா இல்ல கரண்டோட வீடா இருந்திருந்தா நான் அவ கதையை முடிச்சிருப்பேன். ஆனா இந்த ஹாஸ்பிட்டல் எப்படி? முடிச்சிடலாம். அந்த ஜானகியோட கதையை நாம முடிச்சிடலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாவே. நமக்கு எந்த தடையுமே இருக்காது. என்ன இப்படி உளறிட்டு இருக்க? நாம எங்க இருக்கணும் உனக்கு தெரியலையா? இது ஹாஸ்பிடல். ஜானகி ஒண்ணு ஜெனரல் வார்டுல இல்ல, ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கா. டாக்டர் பெர்மிஷன் இல்லாம உள்ள போகவே முடியாது. ஆனா ஒரு டாக்டரால போக முடியும்ல? ஒரு டாக்டர் நினைச்சா உள்ள போகலாம் இல்லையா? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எது வந்தாலும் தெளிவா சொல்ல. உன் மைண்ட்ல என்ன இருக்கு? என் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஒன்னே பொண்ணுதான். அந்த ஆண்டியை எப்படியாவது மேல அனுப்பி வச்சாகணும். பேபி கம். என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அதுவும் டாக்டர்ஸ் சேஞ்சிங் ரூமுக்கு. ஓ, நாம இங்க மறைஞ்சுக்கலாம்னு நினைக்கிறியா? உனக்கு அறிவு இல்லையா? இங்க நிறைய பேர் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு செகண்ட்ல மாட்டிப்போம். வாங்கி இருந்து போலாம். கோ அவுட் இல்ல, கோ இன். என்ன? இதுக்குள்ள நீ இத போட்டுக்கோ, அப்புறம் டாக்டர் ஆயிடு. பேபி, ஐ மீன் நீ இத போட்டுக்கோ. ஜானகி ஆண்டியை இப்போ எங்க வச்சிருக்காங்களோ நீ இப்போ அங்க போ. அங்க இருந்து ஒரு இடியா அவளை மேல அனுப்பிடு. நீ அந்த ஜானகி கழுவி கழுத்தை நெரிச்சிடு, இல்ல அந்த ஆக்சிஜன் பைப்பை கட் பண்ணிடு. அவளோட மூச்சு ஒரேடியா நிக்கிற வரைக்கும் அவ கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இரு. புரியுதா? நீ சீக்கிரம் போய் அந்த ஆண்டியோட கதையை முடிச்சிட்டு வந்துரு. என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, என்னால இது முடியாது. என்னால அவளை கொல்ல முடியாது. பிரீதா, தேங்க்யூ கரண் சார். அக்கா, நான் உன்னை யோசிச்சிருக்கேன், சொல்லவா? ஆக்சுவலி இவ சொன்னது வந்து ஏய், ஒரு நிமிஷம். உன்கிட்ட முன்னாடி சொல்லிட்டேங்கிறதுக்காக நீ என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க? நான் உனக்கு புரிய வச்ச விஷயம் கண்டிப்பா உனக்கு புரிஞ்சிருக்காது. ஒருவேளை புரிஞ்சிருந்தாலும் அதை நீ தப்பா தான் புரிஞ்சிருப்ப. அது மட்டும் இல்லாம இப்போ உன்னை சொல்ல விட்டனா கண்டிப்பா நீ எல்லாருக்கும் ஷாக் மட்டும் தான் கொடுப்ப. ரிலாக்ஸ். சரி, நீ என்ன வச்ச? சொல்லு சொல்லு. ஓகே கரண் சார். அக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜானகி ஆண்டி மால்ல சடனா எந்திரிச்சு நின்னாங்கல்ல, அதுக்கப்புறம் மால்ல நம்ம கிட்ட பேசுறதுக்காக வந்தாங்க. முக்கியமா ஏதோ உங்ககிட்ட சொல்ல வந்தாங்கல்ல. அதாவது அவங்க பார்க்கும்போது அவங்க முகத்திலே தெரிஞ்சது அவங்க பிரதீவை பத்தி ஏதோ சொல்ல வராங்க. அதாவது நமக்கு எதுவும் தெரியாத ஒரு விஷயம். எனக்கு புரியல ஸ்ருதி, நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு காலையில டாக்டர் அங்கிள் ஜானகி ஆண்டியை செக்அப் பண்ண வந்தாங்கல்ல, அப்போ நீங்க அங்க இல்ல. செக்அப் நடந்துட்டு இருக்கும்போது டாக்டர் எங்க கிட்ட ரொம்ப பெரிய விஷயத்த ஒண்ணு சொன்னாங்கக்கா. என்ன? அம்மா ஜானகி ஆண்டி விஷயத்துல ரொம்பவே டென்ஷனா இருந்தாங்க. அதனால டாக்டர் அங்கிள் கிட்ட திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த கேட்டுட்டு இருந்தாங்க. டாக்டர் சார், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? ஜானகி நினைச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அது ஆக்சுவலி டாக்டர் அங்கிள், அம்மா எப்பவுமே ஜானகி ஆண்டியை நினைச்சு எப்பவுமே கவலைப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. நாங்க கரண் ஃபேமிலியோட ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம். அங்க ஜானகி ஆண்டி அம்மா கூட தான் இருந்தாங்க. ஆனா அம்மாக்கு கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சுன்னு வாஷ்ரூம் போயிருக்காங்க. ஆனா ஜானகி ஆண்டி அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. தேங்க் காட், அது கரண் சார் வீடா இருந்ததால ஜானகி ஆண்டிக்கு எந்த விபத்தும் நடக்கல. அதனாலதான் அம்மா கேட்டுட்டே இருக்காங்க, ஜானகி ஆண்டி நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு. ஆமா, இங்க பாருங்க டாக்டர், சரளா ரொம்பவே பயந்து போயிருக்கா. நீங்க பார்த்து கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜானகி நல்லா தானே இருக்கா? முன்ன விட இவ பெட்டரா இருக்கால? நாங்க இவளை பாத்துக்கிறது ஓகே தானே? இல்ல இன்னும் பெட்டரா பாத்துக்கணுமா? இல்ல இல்ல,
நீங்க எல்லாருமே இவங்கள ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறீங்க. நீங்க இதே மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க நல்லா பாத்துக்கிறதுனால தான் இப்ப இவங்க கண்டிஷன்ல ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனா இவங்க சீக்கிரமா எந்திரிச்சு நிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது இவங்க உடனே நடக்கணும்னா இவங்களுக்கு சடனான ஒரு ஷாக் தேவைப்படுது. என்னது? ஐ மீன் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஷாக் கிடைக்கணும். அதாவது சடன் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா, இல்லை இவங்களை கொல்ல யாராவது வந்தா, இவங்க ஒரே செகண்ட்ல குணமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. ஆனா இப்படி பண்றதுனால ஒரே செகண்ட்ல அவங்க குணமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒரேடியா இந்த கண்டிஷன்லயே இவங்க இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க குணமாக முடியும்னு நாம நம்பவே முடியாது. டாக்டர் சார், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க என்ன பண்றீங்களோ அதையே பண்ணுங்க. இவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. சரி, ஓகே. ஆனா இப்ப கூட எனக்கு புரியவே இல்ல. நீ இப்போ என்னதான் சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா யாரோ ஜானகி ஆண்டிக்கு ஏதாவது அதிர்ச்சிகரமான விஷயத்தை கொடுத்திருக்காங்கன்னு தோணுது. அதனாலதான் அவங்க எந்திரிச்சு நின்றுருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜானகி ஆண்டி விஷயத்துல கண்டிப்பா பிருத்வி சம்பந்தப்பட்டிருப்பாருன்னு தோணுது.